எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான். ஸோ யாரை கேட்டாலும் ஹேர் ஃபால் ஆகுது, ஹேரோட டென்சிட்டி குறையுது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ரெமெடி பார்த்தீங்கன்னா, எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது தான். ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டாக்டர் ஷர்மிகா மேம் தான். டாக்டர் ஷர்மிகா மேமோட ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னடா சொல்யூஷன் சொல்லிட்டு இப்படி பவுடர் பாக்கெட்டாக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு இந்த பவுடர் வச்சு தான் அந்த ஒரு தெரப்பி நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன பவுடர்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை பவுடர் தான். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் கருவேப்பிலை வந்து நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்னு. ஸோ நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து ஹேரோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், நம்மளோட கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் இருக்குது. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா வந்து 100 கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்றாழை பவுடர் தான். கற்றாழையுமே நம்ம வந்து எக்ஸ்டர்னலாகவே ஹேருக்கு அப்ளை பண்ணலாம், அதுவுமே அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். கற்றாழை வந்து நம்மளோட ஹேருக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் வந்துட்டு மாய்ஸ்ட் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ இந்த கற்றாழை பவுடரை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர். ஸோ கரிசலாங்கண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. கரிசலாங்கண்ணி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரே ஹேர் வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இது வந்து மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். இதுவுமே வந்துட்டு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி பவுடர். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் கீழா நெல்லினாலே வந்து நம்ம லிவருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட லிவரை வந்துட்டு ஒரு புதுப்பிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம கீழா நெல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேரோட க்ரோத்தையுமே நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பவுடர் தான். ஸோ கடுக்காய்னாலே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து கடுக்காய் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த கடுக்காயுமே பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. கடுக்காய் பவுடர் மட்டும் 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. மற்ற 4 பவுடருமே பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கடுக்காய் மட்டும் 50 கிராம்ஸ் எடுத்துக்கணும். இந்த பவுடர்ஸ் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்ன ரேஷியோ படி இப்போ நான் எல்லா பவுடருமே எடுத்துட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடுக்காய் மட்டும் 50 கிராம்ஸ் தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்மடத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து எப்படி இன்டேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் ஆர் எவ்ரி நைட் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஹாட் வாட்டர் அப்படி இல்லைன்னா மோரில் போட்டு கலந்து வந்து குடிச்சிக்கலாம். இப்படியே குடிச்சிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆகும். நம்ம எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து எக்ஸ்டர்னலாக தான் கேர் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இன்டர்னல் வந்து நம்ம எடுக்க மறந்துடுறோம். நம்ம என்ன வந்து இன்டர்னலாக இன்டேக் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஹேர் க்ரோத் அண்டு க்ளோக்குமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். டெய்லி காலையில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சாப்பிட்டாலே போதும். மற்றபடி நீங்கள் எக்ஸ்டர்னல் கேர் பண்ணணும்னு கூட அவசியமே கிடையாது. ஒரு ஹேர் ஆயிலா, அதுக்கப்புறம் வந்துட்டு சீரமு, ஷாம்பு, சீயக்காய் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீக்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நான் வந்து எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிடுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட ஃபீட்பேக்கை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் எல்லோரும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.